ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி அப்டேட். இப்போ நம்ம தமிழில் ரிலீஸ் ஆகிருக்க சூழல் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூழல் ஒன்னோட கண்டினியூட்டி தான் இந்த சூழல் 2. சூழல் கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சூழல் 2 சூழல் 1 எங்கு முடிந்ததோ அங்கேருந்து தான் தொடங்குது. நந்தினி சித்தப்பாவை கொலை செஞ்ச காரணத்தினால கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் இருக்காங்க. அவரின் நண்பரும் காவல் அதிகாரியுமான சக்கரை செல்லப்பா என்கிற வக்கீல் மூலம் நந்தினியை வெளியே கொண்டு வருவதற்கான வேலையை செஞ்சிட்ருக்காரு. வக்கீல் செல்லப்பாவோட நண்பனின் மகள் தான் சக்கரை. அதனால் தான் சக்கரைக்கு செல்லப்பா உதவி செய்கிறாரு. செல்லப்பா ஒரு நேர்மையான மனிதர். ஊரில் எந்த பிரச்சனை என்றாலும் முதலில் இவரை தேடித்தான் வருவாங்க. ஊரில் திருவிழாவிற்காக கொடியேற்றும் சமயத்தில் ஒரு பிரச்சனை உண்டாகுது. அன்றைக்கி இரவு செல்லப்பா தனது தனி விடுதலில் இருக்கும்போது மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. இந்த கேஸும் சக்கரையிடம் தான் வருது. கொலைக்கான பின்னணியை பற்றி விசாரிக்கும்போது 8 பெண்கள் தான் கொலை செய்ததற்கான சரணடைகிறாங்க. இதற்கடுத்து என்ன ஆச்சுன்றது தான் படத்தோட மீதி கதையே. இந்த கதையை இயக்குனர் புஷ்கர் காயத்ரி எழுத இயக்குனர்கள் பிரம்மா அண்ட் சர்ஜின் பரபரப்பாக இயக்கியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த சீரீஸ் 8 எபிசோடை கொண்டு இருக்குது. இந்த சூழல் 2 அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ஒளிபரப்பாகுது. இந்த படத்தில் கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் நல்லா சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். க்ரைம் த்ரில்லர் விரும்பிகளுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சீரீஸில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கதைக்கரு, அதுக்கப்புறம் எல்லாருடைய நடிப்பு, தொடர் உருவாக்கப்பட்ட விதம், பேக்ரவுண்ட் மியூசிக், வசனம், படத்தொகுப்பு, ஒளிப்பதிவு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தொடரின் வேகத்தை குறைக்கும் ஒரு சில எபிசோடுகள் மட்டும்தான். இந்த சீரீஸுக்கு நம்ம சேனல்லேருந்து 5க்கு 3.5 வரைக்கும் ரேட்டிங் தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.